காணா போச்சு. ஐயோ! எங்கடா வச்சேன்னு தெரியலையே! ஒருவேள வீசிட்டேனா அப்படின்னு நெனச்சு தேடினேன். அப்புறம் ஒரு கட்டத்துல நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் போய் பார்த்தேன் ஸ்டோர் ரூம்ல ப்ரோ வந்து அடியில இருந்தாரு. அப்பதான் வந்து எடுத்துட்டு வந்தேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கேட்ஜெட் Oculus Go. சரிங்களா? Oculus Go. இதுக்கு பின்னால வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. முதல்ல ஸ்டோரிய சொல்லிர்றேன். ஓகேங்களா? அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆசை இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பார்க்கணும். இது எப்படி இருக்கு? இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த டைம்ல வந்து என்கிட்ட பிசிலாம் கிடையாது. அந்த டைம்ல இருந்த HTC Vive இருந்துச்சு, Oculus Rift, அதுக்கப்புறம் Valve Index இந்த மாதிரிலாம் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நீங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி விளையாடணும்னா ஒரு பிசி இருக்கணும். அந்த டைம்ல வந்து உங்ககிட்ட பிசி இருந்தால் தான் அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பிசியில் விளையாட முடியும். அந்த டைம்ல வந்து என்கிட்ட பிசி இல்லை. அப்போ ரொம்ப நான் சரி பிசி இல்லை நம்ம என்ன செய்யறது, வெயிட் பண்ணுவோம் அடுத்து ஏதாச்சும் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்துட்டு என்னோட ஃபோனை வச்சு கூகுள் அப்போ வந்து கார்ட்போர்ட்லாம் வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கார்ட்போர்ட்லாம் வாங்கி அதை கரெக்டாக வெட்டி அது வந்து ஃபோனை கரெக்டாக உள்ள வச்சுட்டு நீங்க பார்க்கலாம். அதுக்கான அந்த ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாம் வந்து அந்த டைம்ல வந்து ஃபோன்ல இருந்துச்சு. அப்போ அந்த டைம்ல அந்த டெக்னாலஜி வந்து வரும்போது ஸோ ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ இந்த மாதிரி பிசி யூஸ் பண்ணாம ஏதாச்சும் ஒன்று வருமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். அந்த டைம்ல வந்து வந்ததுதான் வந்துட்டு Oculus Go. சரிங்களா? இந்த Oculus Go. ஸோ இதுதான் Oculus Go. அப்ப இந்த Oculus Go வந்தோனே பார்த்தோனே டேய் வண்டி எடுங்கடா, அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா தூக்குடா அப்படின்னு சொல்லி வாங்கினது தான் வந்துட்டு இது. அந்த டைம்ல வந்துட்டு செம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அந்த டைம்ல ஃபேஸ்புக்கு நீங்க ஃபேஸ்புக் பார்க்கலாம். அது எப்படி தியேட்டர் மாதிரி இருக்கும். அது ஒரு மோட் ஆன் பண்ணோம்னா அப்படி தியேட்டர் மாதிரி சுற்றி இருக்கும். அப்படி நீங்க திரும்பி எல்லா இடத்துலையும் பார்த்துக்கலாம். தியேட்டர் மோட்ல நீங்க படம் பார்க்கலாம், ஃபேஸ்புக் வீடியோ பார்க்கலாம், ஃபேஸ்புக் பார்க்கலாம். என்னென்ன கேம் விளாடலாம், நிறைய கேம் விளாடலாம். ஜுராசிக் பார்க்ல இருக்கிற மாதிரி கேமு, அதுக்கப்புறம் ரோலோ கோஸ்டரு, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேம் விளாண்டேன், ஸ்ட்ரேஞ்சஸ்ட் திங்கா என்னமோ ஒன்று திங்ஸ் ஒன்று. அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டைம்ல நீங்க ஒரு பில்டிங்ல போவீங்க, அப்புறம் அந்த பில்டிங்ல இருந்து ஒரு ரோபோட் உங்களை பிடிச்சி இப்படி இழுத்து மேல இருந்து தூக்கி போட்டு நீங்க பில்டிங் மேல இருந்து கீழே விழுவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு அந்த டைம்ல. அதுவும் இல்லாம அந்த டைம்ல வந்துட்டு Oculus ரூம்னு ஒன்று இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு தெரியும். யார் இந்த Oculus Go அந்த டைம்ல வாங்கினாங்களோ அவங்களுக்கு தெரியும் அந்த Oculus ரூம். அந்த Oculus ரூம் வந்துட்டு ஸோ அந்த டைம்ல யார் யார் வந்து Oculus Go ஹெட்செட் வந்து வச்சிருக்காங்களோ அவங்க வந்துட்டு அந்த அந்த Oculus ரூமுக்கு வந்து என்டர் பண்ண முடியும். என்டர் பண்ணிட்டு அங்க நிறைய கேம்ஸ் இருக்கும், சேட் பண்ணலாம். ஒருத்தர் அவதார்லாம் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே பார்த்துக்கலாம். அப்படியே நடந்து போகலாம். நடந்து போயிட்டு இன்னொருத்தவங்கிட்ட பேசலாம். நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா இருக்கும் உண்மையிலேயே. அது அந்த டைம்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது செம்மையா இருந்துச்சு. செம்ம ஒரு ஃபீல். எப்போ பார்த்தாலும் போயிடுவேன். வந்துட்டு வேலை முடிஞ்சு வந்துட்டு ஓகே விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறது, படம் பார்க்கறது, கேம் விளாடுறது, நிறைய கேம் விளாண்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஓகே எடுத்து இருக்கட்டும், அதனால யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ ரொம்ப வந்து அவுடேட்டடாக ஆயிடுச்சு. சரிங்களா? ரொம்ப அவுடேட்டட் ஆச்சு. நான் வெளியே எடுக்கிறேன் பாருங்க. ஓகே. ஸோ இதுதான் அந்த ஹெட்செட் பாருங்க. ஓகே. ஸோ இதுதான் அந்த ஹெட்செட்டு. அந்த டைமில் வந்து Oculus வந்து தனியாக இருந்தனால Oculusம் வந்துட்டு ஜியோமியும் இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஜியோமியோட லோகோ இருக்கும். இந்த சைடு வந்து மீ போட்டிருக்கு பாருங்க. ஜியோமி வந்து அந்த டைமில் வந்து Oculus கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த இது வந்து வெளியாக்குனாங்க. இன்னொன்று வந்துட்டு அப்போ வந்து Oculus இருந்துச்சு. இப்போ வந்து Oculus கிடையாது. இப்போ வந்து மெட்டா தான். ஏன்னா வந்துட்டு ஃபேஸ்புக் வந்துட்டு Oculus வந்து வாங்கிருச்சு. வாங்கி மெட்டாவை ஜாயின் பண்ணி இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஹெட்செட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்படி போடுறதுல கிளாஸ் நான் கட்டிக்கிறேன். ஏன்னா அதுக்கு கிளாஸ் ஸ்பேசர்னு ஒன்று இருக்கும். அந்த கிளாஸ் ஸ்பேசரை நான் தொலைச்சிட்டேன். ஸோ ஓகே. இப்படி நீங்கள் போட்டுக்க வேண்டியதாக போட்டுட்டு நீங்கள் விளையாடலாம். இதுக்கு கண்ட்ரோல் இருக்கும். கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணி விளையாடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பிரச்சனைனா இது வந்து வேலை செய்யுது. ஓகேங்களா? இது வந்து வேலை செய்யுது. கண்ட்ரோல் தான் வேலை செய்யலை. கண்ட்ரோலர் தான் வந்து பிரச்சனை. ஸோ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ கைஸ். ஓகே. என்ன பிரச்சனைனா இந்த கண்ட்ரோல் வந்துட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த டைமில் எடுத்து வைக்கும்போது பெட்ரியோட நான் உள்ளே வச்சுட்டேன். பெட்ரி உள்ளே போட்டு அப்படியே வச்சுட்டேன். அந்த பெட்ரி என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நாள் ஆக அதில் உள்ள கெமிக்கல் வந்துட்டு ரிலீஸ் ஆகி இந்த கொம்போனன்ட் வந்து டேமேஜ் பண்ணிடுச்சு. பெட்ரி கனெக்ஷன் கொம்போனன்ட். ஸோ அந்த பெட்ரி கனெக்ஷன் வாங்கினோடனே இது வந்து கலந்துருச்சு. இது வந்து வெளியாயிருச்சு. ஓகே. இது வந்து வெளியாயிருச்சு. இது வந்துட்டு நான் என்ன செஞ்சேன், சரி சோல்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சோல்டர் பண்ணேன். சரியா வரல. சரிங்களா? சோல்டர் பண்ண முடியல, சரியா வரல. நான் எல்லாத்தையும் கழட்டிட்டேன், சோல்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் சரியா வரல. அது கண்டிப்பாக வந்து யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்ககிட்ட தான் வந்து கொண்டு போக முடியும். ஓகே. எக்ஸ்பர்ட்டை கொண்டு போயிட்டு செஞ்சால் தான் முடியும். ஸோ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் எக்ஸ்பர்ட்டு, அதை வந்து ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அவங்ககிட்ட நான் கொடுத்து இது வந்து ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் பேசிட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன் அவனுக்கு. அவன் சொன்னால் எடுத்துட்டு வாடா, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்.
ஸோ நான் அது ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த டைமில் ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து வந்து அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட காட்ட போகிற வேலை செய்தானே. ஆக்சுவலி இது வந்து வேலை செய்யுது. கண்ட்ரோலர் வந்து நீங்கள் அவுட் சைடில் வந்து வாங்க முடியும். ஆனால் நான் வாங்கலை, வேணாம். இருக்கிற கண்ட்ரோலர் ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா வெளியே வந்துட்டு விலை கூடிய கண்ட்ரோலர், ஸோ வேணாம். ஸோ எனக்கு இருக்கிற கண்ட்ரோலர் நான் என்ன செய்ய போகிறேன், இதை ரிப்பேர் பண்ணி இதை வேலை செய்ய வைக்க போகிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து இப்போ வரைக்கும் வந்து சும்மா ஒரு பாப்புலராக தான் இருக்குது. வால்ஃபு வந்து அதில் வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளே ஸ்டேஷன், நிறையா பேர் வந்து இதில் வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்காங்க. ஜாமி, பிக்கோ கூட நான் பார்த்துருக்கேன். பிக்கோன்னு என்னமோ போட்டிருக்கோம் விர்ச்சுவல் ஹெட்செட்னு. ஸோ அதுவும் சரியான பாப்புலரு. ஸோ ரிப்பேர் பண்ண பிறகு அடுத்து வேலை செய்யுதா இல்லையான்னு, எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாம் சப்போர்ட்டடாக இருக்கா, இன்னும் சப்போர்ட் கொடுக்குறாங்களா இல்லையா, அதை வேற செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு எந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you guys the next video. Bye.